எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கான ஃபார்ம் வந்து நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுசா. யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நோட்டீஸ் போர்டு ஆடியோ வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. யாராக இருந்தாலும் நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்காம வந்து யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்கன்னு வந்து யாரும் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நோட்டீஸ் போர்டில் இருக்கிற ஆடியோ வந்து எல்லாருமே முழுசாக கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது புரியலைன்னா யூடியூப் சேனலில் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டீஸ் போர்டில் இருக்கிற ஆடியோ கேட்டிங்கன்னா மட்டுமே தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அதனால் வந்து நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேளுங்க ஃபேமிலிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம் பேஜை. லாகின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா, அந்த ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். உங்களோட நேமும் உங்கள் ப்ரொஃபைல் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து அது கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் ஆப்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் எடுக்க போகிறீங்களா, இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் எடுக்க போகிறீங்களான்னு அதுக்கான ஃபார்ம் வந்து ரெண்டுக்கும் செப்பரேட் ஃபார்ம் வச்சுருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரான்னு கேட்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் எடுக்க போகிறீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் கிளிக் பண்ணுங்கள். இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் எடுக்க போகிறீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் எடுங்க. இப்போ நான் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணிவிட்டேன். எனக்கான வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்டர் யுவர் வெப்சைட் ஆர் பிளாக் யூஆர்எல். உங்களோட வெப்சைட் ஆர் பிளாக் யூஆர்எல். இப்போ வந்து யூஆர்எல்ங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா, இப்போ வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்மளோட எஸ்பிஓக்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளோட ஒர்க் பண்ணுறதுக்கு. எஸ்பிஓ போர்ட்டல்.org.in அதுதான் பார்த்திங்கன்னா யூஆர்எல் நம்ம எஸ்பிஓக்கு, நம்மளோட வெப்சைட் யூஆர்எல் அதுதான். அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு யூஆர்எல் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. யூஆர்எல்ங்கிற இடத்துல என்டர் யுவர் வெப்சைட் ஆர் பிளாக் யூஆர்எல்ங்கிற இடத்துல நீங்கள் அதை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்டர் யுவர் வெப்சைட் நேம்ங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம எஸ்பிஓ நேம் கொடுத்துருக்குங்களா, எஸ்பிஓ போர்ட்டல்னு நேம் கொடுத்துருக்குங்களா நம்மளோட வெப்சைட்டில். அதே மாதிரி உங்கள் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க தனியாக. அந்த யூஆர்எல்ங்கிறது வேறு, நேம்ங்கிறது வேறு, ரெண்டும் செப்பரேட்டாக இருக்கும். நேம்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் சேனலில் நீங்கள் ஒரு நேம் கொடுத்துருப்பீங்களே. இப்போ எப்படி எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஓ டீம் டெவலப்பர், எஸ்பிஓ வீடியோ கைடர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருப்பீங்க. அது மாதிரி நீங்கள் வந்து வெப்சைட்டுக்குன்னு ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க. அந்த நேமை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கணும். அடுத்தது வந்து என்டர் யுவர் போஸ்டிங் கண்டென்ட் கேட்டகரிஸ். நீங்கள் வந்து எந்த கண்டென்ட் போட போகிறீங்க, எதை ரிலேட்டடாக. இப்போ வந்து ஒருத்தர் வந்து டெய்லி அப்டேட்ஸ் பற்றி போடுவார், டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு நியூஸை பற்றி போடுவார். அந்த மாதிரி எந்த கண்டென்ட் ரிலேட்டடாக நீங்கள் போட போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல என்டர் போஸ்ட் கண்டென்ட் கேட்டகரிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஆர் பிளாக் கிரியேட் டேட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாவே தெரியும். இப்போ வந்து உங்களோட டேட்டும் டைமும் கிளிக் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த டேட்டில் வந்து வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிங்க, என்ன டைமில் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜூன் மாதம் ஒரு 12 அன்னைக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். 2023 அன்னைக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டைமிங்கும் மாற்றிக்கலாம். நான் ஒரு 12 மணிக்கு நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு கொடுத்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மென்ஷன் பண்ணிட்டீங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டென்ட் போஸ்டிங் டிவைஸ். எதில் வந்து நீங்கள் வந்து கண்டென்ட் போஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபோனில் போடுறீங்களா இந்த கண்டென்ட்டை, இல்லை வந்து நீங்கள் வந்து லேப்டாப் மூலிமா இந்த கண்டென்ட் போட போகிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து டேபு இல்லை சிஸ்டம் இந்த மாதிரி ஏதாவதுல இது போட போகிறீங்களான்னு நீங்கள் வந்து கம்பல்சரி இது மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது. ஹவு மெனி போஸ்ட் பாசிபிள் பர் வீக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1 வீக்குக்கு எத்தனை வீடியோ போட போகிறீங்க, எத்தனை இது கண்டென்ட் போட போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை கண்டென்ட் போட போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5 போடுவீங்க,
இல்லை ஒரு 2 போட முடியும், என்னால் 1 தான் போட முடியும் ஒரு வீக்கு அப்படின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் அதை வந்து மெயினாக மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு அந்த அப்ளிகேஷன் காட்டும். நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்க, உங்களோட இது ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்னு காட்டும். இப்போ நம்மளோட விட்ரா ரெக்வஸ்ட்டில் எப்படி பெண்டிங் காட்டுதோ அதே மாதிரி உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் காட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள வெரிஃபிகேஷன் முடித்த பிறகு நீங்கள் வந்து எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா அப்படின்னு பார்த்துட்டு, எலிஜிபிளாக இருந்தால் உங்களோட அந்த பெண்டிங்கிற ஆப்ஷனை வந்து ஆக்டிவ் பண்ணி விட்ருவாங்க. ஆக்டிவ் ஆன பிறகு நீங்கள் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேஷ்போர்டு இருக்குது, நம்மளோட போர்ட்டலில் இருக்கிற டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா, டேஷ்போர்டுக்கு போனோன்னையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த சேல்ஸ் டீமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு இருக்குங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு எலிஜிபிள். அப்படி உங்களுக்கு எதுவும் வரலை, உங்களோடது வந்து அதில் வந்து டிக்ளைன், அந்த ஃபார்மில் வந்து டிக்ளைன் வந்துச்சுன்னா, அந்த ஸ்டேட்டஸில் வந்து டிக்ளைன் இல்லை வந்து கேன்சல் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை, நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சா. அடுத்து வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கான நான் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ண சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமு, நம்மளோட ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து சூஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரா இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரா. இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் பார்த்தாச்சு. அடுத்து வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கான இதை பார்க்க போகிறோம். இப்போ வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, என்டர் யுவர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் யூஆர்எல். இது வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்கிற மாதிரிங்க. யூடியூப்பில் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் நான் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் யூடியூப் சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், யூன்னு போட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ சேனல் இருக்குங்களா. வியூ சேனல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறது இந்த இடத்துல மோர் அபவுட் திஸ் சேனல் பார்த்தீங்கன்னா மோர் அபவுட் திஸ் சேனல் இருக்குதுங்களா ஆப்ஷன். மோர் அபவுட் திஸ் சேனல் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா www.youtube.com/@selvaganapathy201 அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்குங்களா. இதுதான் உங்களோட யூஆர்எல். இதுதான் உங்களோட யூடியூப் சேனல் யூஆர்எல். இதை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஃபில் பண்ணிடணும். இப்போ வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிடணும். அடுத்தது வந்து என்டர் யுவர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் நேம். இப்போ வந்து இது எப்படி எடுக்கிறதுனா, இப்போ வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஐக்கான் நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைலுக்கு பக்கத்தால் உங்களோட இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பியூ டீம் டெவலப்பர் அப்படின்னு நான் போட்டிருக்குங்களா. இதுதான் உங்களோட பேஜ் நேம். எஸ்பியூ டீம் டெவலப்பருங்கிறது தான் உங்கள் அந்த பேஜ் நேம், யூடியூப் பேஜோட நேம். ஓகேங்களா. இந்த நேம் வந்து நீங்கள் வந்து இந்த இதில் நம்மளோட வெப்சைட் அந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணணும். என்டர் யுவர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், எஃபி பேஜ் நேம்ங்கிற இடத்துல வந்து எஸ்பியூ டீம் டெவலப்பர் அப்படின்னு ஃபில் பண்ணிடணும். அடுத்தது வந்து வீடியோ கண்டென்ட் பார்த்திங்கன்னா என்டர் யுவர் வீடியோ கண்டென்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லி அப்டேட்ஸ்ன்னு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். டெய்லி அப்டேட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா சேனல் அக்கௌண்ட் கிரியேட் டேட். இது வந்து என்ன க்ரியேட் பண்ணிக்கிறீங்கன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா மோர் அபவுட் திஸ் சேனல் அப்படின்ட்டு இருக்குதுங்களா. மோர் அபவுட் திஸ் சேனல் அப்படிங்கிறத அதை கிளிக் பண்ணிக்கங்க.
அதை கிளிக் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ஜாயின்டுன்னு இருக்குது பாருங்கள், அதுதான் உங்களோட நீங்கள் ஜாயின் பண்ண டேட்டு. August 6, 2020 அப்படிங்கிறது வந்து நான் ஜாயின் பண்ணது. அதை வந்து அப்படியே அங்கே நம்மளோட வெப்சைட்டில் அந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. இப்போ வந்து அதனோட டேட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மே, நான் அந்த மாதிரி போட்டு செட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த நீங்கள் எப்போ வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிறது அக்யூரேட்டான டேட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ போஸ்டிங் டிவைஸ், இப்போ வந்து நான் வந்து ஃபோனில் தான் போட போகிறேன். நீங்கள் வந்து லேப்டாப்பா இல்லை சிஸ்டமா அப்படின்னு நீங்கள் வந்து போட்டனாலும் போட்டுக்கலாம். ஃபோன் நான் போட்டேன். அடுத்து வந்து என்னால் வந்து ஒரு வீக்கு ஒரு 1 வீடியோ போட முடியும் அப்படின்னு நான் போட்டு சப்மிட் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்னு காட்டும், ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்னு காட்டும். உங்களுக்கு வந்து 1 வீக் கழித்து அவங்க வந்து வெரிஃபைலாம் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளா இந்த வீடியோஸ் இந்த இதுக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து எலிஜிபிளா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கிறத வந்து ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. ஆக்டிவ் பண்ணிவிட்டால் நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா டேஷ்போர்டு, நம்மளோட வெப்சைட் டேஷ்போர்டு இருக்குங்களா, அதை டேஷ்போர்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம், இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரமோஷன் டீம் சேல்ஸ் டீமில் இருந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இது கொடுத்துருப்பாங்க. டிஜிட்டல் மைக்ரோ டாஸ்கா இல்லை டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரா அப்படின்னு நீங்கள் வந்து எலிஜிபிள்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து வீடியோ போடலாம், நீங்கள் வந்து அந்த கேட்டகரியாக ஒர்க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி மறக்காத நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டு ஆடியோ வந்து மறக்காத கேளுங்க, வாய்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.